கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவ திட்ட என்ன தெரியுமா? அவ சொல்றான், இது யார்ட்ட தெரியுமா சொல்றான்? டாக்டர்ஸ்ட சொல்றான். யார்ட்ட சொல்றான்? டாக்டர்ஸ்ட பேசிட்டு இருக்கிறான். பார்வன் பேசுறான். இங்க பாரு, அப்படி வந்தா நீ மனையில உட்கார்ந்து பாரு, அந்த மாதிரி ஆண் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணிடுறான்? அவங்கள கொன்று போடு, கொன்று போடு. அதுக்கு அவன் எடுத்த திட்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றேன் பாருங்க. எதுல கொண்டு போக சொன்னா தெரியுமா? அவங்களை எங்க போட சொன்னா? நைல் நதியில கொண்டு போய் போட சொல்றாங்க. நைல் நதி என்பது ஒரு தெய்வத்துக்கு அடையாளமா இருந்தது. இவன் என்ன பிளான் பண்றான்னா, அத்தனை ஆண் பிள்ளைகளையும் நதியில கொண்டு போய் போட்டு. நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு தண்ணிக்குள்ள போயாச்சுன்னா ஒருத்தவங்க என்ன நடக்கும்? என்ன ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்லுங்க? தண்ணிக்குள்ள கொஞ்சம் உங்களை போட்டு அழுத்துற என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? மூச்சு திணறல் வரும். நல்ல சத்தமா என்ன நடக்கும்? சத்துருக்கு தேவை, நீ மூச்சு திணறணும். என்ன பண்ணணும்? குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, படிக்க, ஃபேமிலி காரியங்களை கொண்டு போக. சில சொல்லுங்க, திணறிட்டு இருக்கிறேன் சார், திணறிட்டு இருக்கிறேன். அவனுக்கு நல்லா தெரியும், உன்னை திணற வைக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. உன்னை எப்படியாவது மூச்சு திணற வச்சு நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்குன்னு தெரியும். ஆனா எவ்வளவு சம்பாதித்தால் உன்னால முடியாத அளவுக்கு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிரஷர் அப்படியே சிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே பயங்கர அழுத்தத்தில் இருப்பாங்க. இல்ல குடும்பம் அப்படின்னா வேற யார் நண்பர்களோ உறவினர்களோ இல்ல அப்பா அம்மாவோ இல்ல வேற யார் மூலியமா தேவையில்லாத பிரஷர் வர 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 என்ன தெரியுமா, அவனால பிரீத் கூட சரியா பண்ண முடியாது. அப்படியே ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? உங்களோட கத்தர் பேசிட்டு இருக்கிறார். ரொம்ப பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண் சகோதரர்கள், ஆண்கள் அத்தனை பேருக்கு இந்த வேர்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். கத்தர் உன்னை இந்த சந்ததிக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு உன்னை ஆசீர்வாதமா கத்தர் வச்சிருக்கிறார். உன்னை கொண்டு கத்தர் ஜாதிகளை பிறப்பண்ண வைக்க விரும்புகிறார். உன்னுடைய சந்ததியை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். ஆனா சத்துடைய வேலை தெரியுமா? உன்னை பெருக பண்ணாதபடி அழிக்கணும். இயேசுவின் நாமத்தில் அத்தனை ஆண்கள் மேல கைகளை வைக்கிறேன். இப்போதே அவர்கள் மேல எல்லாம் உன்னுடைய தெய்வீக பாதுகாப்பு இறங்குவதாக. அவனுடைய தரிசனம் ஒன்று வச்சிருப்பான், அவன் விஷன் ஒன்று வச்சிருப்பான். எப்படியாவது அவன் தேவ பிள்ளைகளுடைய வர்க்கத்தை குறைக்கணும். ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறேன். கத்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிற இந்த நாட்களை சொல்ல விரும்புகிறேன். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு யுத்தம் வந்தா, நான் சொல்றது புரியும், ஒரு யுத்தம் வந்தா இவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? அவனுக்கு நல்லா தெரியும், இந்த குரூப்பை கொஞ்சம் விட்டோம்னா இவங்க மேல வந்துருவாங்க. இந்த குரூப் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டோம்னா இவங்க மேல வந்துருவாங்க. அதனால அவன் திட்டம் பண்றான், இல்ல இவங்க பெருக்க கூடாது, இவங்க பெருக்க கூடாது. திரும்ப நான் சொல்றேன், சபையில் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் உங்களை இந்த இடத்துல பெருக பண்ண விரும்புகிறார். கர்த்தரோட ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ண விரும்புகிறார்.